இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய யூடியூபர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வாகத்தான் இந்த ஒரு காணொலியை உங்களுக்காக பதிவு செய்து இருக்கிறேன். இந்த ஒரு காணொலியை பார்க்குற நீங்கள் மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் தமிழில் அப்லோட் செய்யக்கூடிய ஒரு வீடியோ வெவ்வேறு மொழியில் கொண்டு காட்டுகின்றது. அது ஒரு ஆங்கிலத்திலேயோ அல்லது ஒரு சைனா மொழியிலையோ இப்படி நிறைய வெவ்வேறுபட்ட மொழிகளில் வந்து காண்பிக்கின்றது. இதனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உங்களுடைய பார்வையாளர்கள் குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஒரு வீடியோவை 10,000 பேர் பார்க்குறான்னு சொன்னாக்கா, நிச்சயமாக ஒரு 5,000 பேர் 4,000 பேருடைய ஸ்டெப்பாக இருக்கும் சொன்னாக்கா, அந்த வீடியோ பார்க்க முடியாது. அந்த பாச விலங்கு அது பார்க்குறவங்களுக்கு இதனால் நீங்கள் மிக சிரமப்பட்டு கொண்டிருப்பீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேணும்ன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கிறேன். அதுபடி நீங்கள் செய்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, இந்த குரோம் ப்ரௌசர் இருந்தால் இருக்குதானே, இந்த குரோம் ப்ரௌசரை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குரோம் ப்ரௌசரில் நீங்கள் இதே மாதிரி டயல் பண்ணுங்கள், studio.youtube.com இதே மாதிரி டயல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுடைய ஸ்டூடியோ ஓப்பன் ஆகும். உங்களுடைய யூடியூப் சேனல் ஸ்டூடியோ ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்குது செட்டிங். இந்த செட்டிங்கை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஜெனரல் இருக்குது, சேனல் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக 3வது இருக்குது பாருங்கள், அப்லோட் டிஃபால்ட்ஸ்னு சொல்லி, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகே, அதை டச் பண்ணதுக்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டியது, இங்கே பேசிக் இன்ஃபோன் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் அட்வான்ஸஸ் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த அட்வான்ஸஸ் செட்டிங்ஸை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கு பின்னால் அப்படியே கீழே பாருங்கள் இந்த இருக்குது எலோ ஆட்டோமேட்டிக் கேப்டர்ஸ் அண்ட் கீ மூமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் உங்களுக்கு கருப்பு கலரில் ஒரு ரைட் விழுந்திருக்கும், அது ஒரு டிக் ஒன்று விழுந்திருக்கும். அந்த டிக்கை நீங்கள் எடுத்து விடணும். எப்படி எடுத்து விடணும்னு சொன்னாங்க, அதுக்கு மேலே டச் பண்ணுங்கள், அந்த ரைட்டுக்கு மேலே டச் பண்ணுங்கள். அது இல்லாமல் போகும், இந்த மாதிரி ஸ்பொட்டியாக வரும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் விஷயம். இதில் இந்த பாருங்கள் காட்டி கிடக்குது எலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங், எலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங் ஒன்று இருக்குது. அந்த ரைட்டை நீங்கள் இந்த மாதிரி கருப்பு கலரில் உங்களுக்கு விழுந்திருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் டச் பண்ணுங்கள், அந்த மேலே இருக்கிற எலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங்கு. அப்போ அதுலேருந்து அந்த ரைட் விலகிரும், இஸ்பொட்டியாக வந்துடும். இதுதான் விஷயம். இந்த எலோ ஆட்டோமேட்டிக் டப்பிங் தான் விஷயம். இது டிக் விழுந்திருந்தால் அந்த பிரச்சனை எல்லாருக்கும் வரும். அதனால் இதை எடுக்கிறதுக்காக எல்லா பிரச்சனையும் தீரப்போதும். இதை அதே மாதிரி நீங்கள் இதுக்கு மேலே டச் பண்ணி அந்த டிக்கை எடுத்து விடுங்க. மேலே உள்ள டிக்கை எடுத்தாலே போதும், அடுத்த ரெண்டுமே ஒட்டவா இல்லாமல் போகும். இதெல்லாம் செஞ்சு போட்டு அதுக்கெல்லாம் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, அதை செஞ்சால் தான் இது எல்லாமே இயங்கும். அடுத்ததாக பாருங்கள். ஓகே, அந்த முக்கியமான விஷயம் இதான். எல்லாம் பண்ணி போட்டு கடைசியாக வந்து பாருங்கள், இங்கே சேவ்னு ஒன்று இருக்குது. இந்த சேவை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இல்லாட்டி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே சேவ் பண்ணாட்டி எதுவுமே நடக்க போகிறதில்ல. இதெல்லாம் பண்ணி போட்டு கடைசியாக கீழே மொத்தமாக கீழே தள்ளி பாருங்கள், இந்த மாதிரி சேவ் இருக்குது. சேவை நீங்கள் டச் பண்ணிடுங்க. அப்போது உங்களோட பிரச்சனை அந்த நிமிஷத்துலேருந்து தீர்ந்து போயிடும்.